ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யன் ராமசாமின்னு ஒரு பக்கா மென்டலான அதாவது கிறுக்கனை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இவனை பற்றி பேசவே கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்தேன். ஆனால் பியாண்ட் த லிமிட் விஜய் அண்ணாவை பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருக்கான். நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். இதெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்க வேண்டிய கருத்து அரசியலுக்கு வரப்போகிறோன்னு ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் இந்த கருத்தில் ஒரு தடவை சொன்னால் உனக்கு அறிவு இருக்கும், நீ புரிஞ்சுக்குவேன்னு சொல்லி ஒரு தடவை வேணால் ஏற்று வருவான். இவன் இப்படியே தான் பண்ணானா, இவனுக்கு ஒன்றுமே இல்லைடா, இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். அதாவது இந்த மென்டல் என்ன சொல்ல வரானா, விசில் போடுன்ற பாட்டில் விஜய் பார்ட்டி வச்சுட்டு குடிச்சிட்டு கூத்தடிக்கிற மாதிரி இருக்கான். இது இளைஞர்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்குன்றான். ஏன் ரஜினி இந்த மாதிரி பாட்டே வச்சது இல்லையா? வெத்தலையை போட்டேண்டின்னு வைக்கிறாரு. ஓ கிக்கு ஏறுதேன்னு படையப்பாடு ஒரு பாட்டு வச்சார். இதெல்லாம் அப்போ என்ன பண்ணின்னு இருந்தான்னு எனக்கே தெரில. அதே நேரத்தில் ரஜினி இதெல்லாம் கூட பரவாயில்ல, அவர் தமிழ்நாட்டில் எல்லோரும் போராடின்னு இருக்காங்க ஸ்டெர்லைட்டுக்காக. அப்போ தமிழ்நாடே சுடுகாடாயிரும் போராட்டம் செஞ்சுன்னு இருந்தால் லூஸ் டாக் விடுறாரு. அப்புறம் அவர் பள்ளிக்கூட வாடகையே கட்டாமல் இருக்கார். அந்தளவு பணம் ஏழையாக இருக்காரான்னு தெரில. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மென்டல் ராமசாமி விஜய் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றிலாம் இருக்கிறான். விஜய் அவங்க சங்கீதா அவங்களும் பிரிஞ்சிட்டாங்கன்றான். அவங்க பிரிஞ்ச மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் அவங்க 2 பேரும் லீகலாக டைவர்ஸ் வாங்கலை. ஆனால் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் டைவர்ஸ் வாங்கி 2 வருஷம் ஆகுதுரா. இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியுமா? தெரியாத மாதிரி நடிக்கிறியான்னு எனக்கு தெரில. அதோடு மட்டும் இல்லாமல் எல்லா இன்டர்வியூலையும் வித்தியாசமாக சட்டை போட்டுன்னு வர ஜோக்கர் மாதிரி இருக்க. ஜோக்கர் மாதிரி வந்துன்னு விஜய் அண்ணாவை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அறகுறையாக விஷயத்தை தெரிஞ்சுன்னு வந்து எல்லா பண்ணி மாதிரி கத்தின்னு இருக்க. அதோடு மட்டும் இல்லாமல் விஜய் அண்ணாவை பற்றி பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? சரி, அதெல்லாம் கூட பரவாயில்ல. உங்கள் சைடு ஃபால்ட்டை வச்சுனே நீங்கள் இவ்வளோ பேசின்னு இருக்கீங்களே, முதல்ல ஃபால்ட் இல்லாமல் இருங்கடா. அதாவது இந்த ஆளுக்கு இன்னதான் பிரச்சனைன்னு தெரில. அதாவது இவனுக்கு எப்போ ஆரம்பித்தானா, வாரிசு ஆடியோ லான்ச்சில் சரத்குமார் சார் தெரியாமல் சொல்லிட்டார் விஜய் தான் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார்னு. அப்பையிலேருந்து ஆரம்பிச்சிட்டான். எங்கே எரியுதோ தெரில. அப்பையிலேருந்து புலம்பினே இருக்கான். இன்னமும் புலம்பிட்டு தான் இருப்பான். விஜய் அண்ணாவே லியோ ஃபங்க்ஷனில் வந்து சக்ஸஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், யார் பட்டத்தையும் யாருமே பறிக்கலன்னு. அதேமாதிரி ரஜினிகாந்தும், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்கள் ஸ்டைலே சொல்கிறேன், அவரும் சொல்லியிருக்காரு விஜய் எனக்கு போட்டி இல்லை, அதேமாதிரி ரஜினி நானும் அவருக்கு போட்டி இல்லை, 2 பேருமே ஒவ்வொரு வழியில் போகிறோன்னு. அதாவது அவங்களே சண்டையை முடிச்சு வைக்கலான்னு நினச்சாலும் சமாதானமாக போகலான்னு நினச்சாலும் இந்த மென்டல் ராமசாமி குறுக்க பூந்து இவன் காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக உடம்பை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணின்னு இருக்கான். இதுக்கு வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம். இவன் ஸ்டைலில் சொல்லணும்னா இதுக்கு பிச்சை எடுக்கலான்லாம். இவன் பிச்சை எடுத்து இவ்வளோ பெரிய உடம்பு வளர்க்க முடியாது. அதனால தான் இவன் இந்த மாதிரி கேவலமான வேலை பார்த்துன்னு இருக்கான். இன்னமும் பண்ணுவான். இவனோட புத்தியாக தான்.